வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவிலிருந்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இதே வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வச்சு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படியாய் கர்த்தரனை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். ஆமென். நான் நம்புறேன், ஆண்டவர் நம்மை ஒரு அடுத்த உயர்வுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போகிறார். வருஷம் வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம், வருடா வருடம் ஒரு போனஸை நீங்கள் பார்த்துருக்கலாம், வருடா வருடம் ஒரு உயர்வை நீங்கள் அடைந்திருக்கலாம், வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது ஒன்று நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். டெய்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படிப்பட்ட ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு திறப்பார் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் தருவாரா, இல்லை ஒரு வேலையை ஆண்டவர் தருவாரா, இல்லைன்னா ஏதோ ஒரு டெய்லி ஒரு வருமானம் வருகிறது போல ஒரு உயர்வை ஆண்டவர் தருவாரான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள். ஆமென். இனி உங்களுடைய சம்பளங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் அதிகமாகிறதை பார்ப்பீர்கள். உங்க வருமானத்தை ஆண்டவர் நாளுக்கு நாள் உயர்த்துகிறதை உங்களுடைய கண்கள் காணும். தாவீதை எப்படி ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினாரோ, நான் நம்புகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் வரப்போகிறது. நாளுக்கு நாள் ஒரு அற்புதத்தை, ஒரு உயர்வை, டெய்லி ஒரு உயர்வை கர்த்தர் நம்மை காண பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உறுதியா பற்றி பிடிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த இடத்துல கிருபையாய் தாவீதை சொல்றாரு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள். அப்போ நீங்க ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் டெய்லி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிற அளவிற்கு என் தலையை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். அப்படின்னா ஏற்கனவே ஒரு 10 வருஷமா இருக்கிற ஒரு காரியத்தில் நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற, நேற்றைக்கு நம்ம தியானிச்சது மாதிரி, இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வேகமாய் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில 5 வருஷமா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, 3 வருடமாய் ஒரே சூழ்நிலையில இருக்கக்கூடாது. டெய்லி கர்த்தர் நம்மிடத்திலே, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலே வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் நம்புகிறேன் நீங்க கணக்கு பார்ப்பீர்கள். டெய்லி கணக்கு பார்க்கிறது போல கர்த்தர் ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். யார் டெய்லி கணக்கு பார்ப்பாங்கன்னா, யார் டெய்லி அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் தினம் தினம் கணக்கு பார்ப்பார்கள். நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்படுங்க. இந்த ஜெபத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னு ஆசைப்படுங்க. பாருங்க, தாவீதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. போன மாசம் தாவீதை பார்க்குறவங்க இந்த மாதம் தாவீதை அடுத்த ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போறாரு. ஒரு 6 வருஷம் தாண்டி பார்க்குறவங்க தாவீதை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறுறாங்க. டெய்லி அவன் மேல் இருக்கிற பொறுப்புகள் அதிகமாகுது. அவனுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அவன் கையிலே கொடுக்கிறார். டெய்லி சுத்தி இருக்கிற நிறைய பேர் அவனிடத்துல
சேருகிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் தாவீதை கர்த்தர் பெருக பண்ணினதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி. என் பிள்ளையை ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. நான் 10 வருடங்களாய் பார்க்கிற அந்த சூழ்நிலையை எனக்கு மாற்ற போகிறதற்காக நன்றி. அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்ற போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏசப்பா அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். உங்க மனசுக்குள்ள இந்த விதையை ஆண்டவர் விதைக்கணும்னு நான் ரொம்ப பிரயாசப்படுகிறேன். நேற்றைக்கு இரவிலிருந்து இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்க வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் திருப்தி ஆயிடக்கூடாது. உங்களுடைய தரிசனத்தில் திருப்தி ஆயிடக்கூடாது. எப்பொழுது நீங்கள் உங்களுடைய தரிசனத்தில் திருப்தி ஆகிறீங்களோ அதற்கு பிறகு அந்த வளர்ச்சியை உங்களால் அடையவே முடியாது. அந்த உயர்வை உங்களால் பார்க்கவே முடியாது. அப்போ அந்த திருப்தி உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நீங்கள் நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தாவீதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதனுடைய இருதயத்தில் எல்லாம் செய்யணுன்ற விருப்பம் இருந்துச்சு. ஏற்கனவே இந்த தாவீதை கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவரை இவர் மூலமா தான் இஸ்ரவேலே கர்த்தர் கட்டினார். பல காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். ஆனா கடைசியில் அவருக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? எப்படியாவது நான் சாகிறதுக்குள்ள ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டிட்டு சாகணுன்ற ஒரு விருப்பம் வந்துருச்சு. அப்போ அந்த விருப்பம் வந்தோன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் ஆலயத்தை கட்டும், நீ நிறைய ரத்தம் சிந்திருக்கன்னு சொல்லிட்டார். ஆனா அதற்காக தாவீது அமைதியா இருக்கல. ஆனா வேதம் சொல்லுது, சரியா அந்த நம்ம பையன் தானே கட்ட போறான், அவனுடைய காலத்துல பார்த்துக்குவாங்கன்னு நினைக்காம வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை கட்டக்கூடிய சகல தங்கத்தையும் வெள்ளியையும் அதனுடைய பிளான் எல்லாத்தையுமே தாவீது சகோதரித்தான் என்று வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நான் கட்டலையேன்னு அப்படியே விட்டுட்டு போகல. அப்போ இந்த தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் ஆசீர்வதித்தார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, 10 வருடமாய் ஒரு வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அடுத்த ஒரு உயர்வுக்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு 15 வருஷமா வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரணும்னு நான் நம்புறேன். வெறும் 5000 ரூபாய் 10,000 ரூபாவில் வேலை செய்து அந்த வருமானத்தையும் 6 வருடம் 7 வருடம் கண்டினியூவா ஒரு உயர்வும் இல்லாம வாங்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அடுத்த சம்பள உயர்வுக்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமேன். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை நாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேர் அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆண்டவர் விருத்தி அடைய செய்வாராக. உங்க சரீரத்தை நாளுக்கு நாள் ஆண்டவர் பலனடைய பண்ணுவாராக. உங்களுடைய தைரியத்தை நாளுக்கு நாள் ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். இது உங்களுடைய ஜெப குறிப்பாகவே மாறட்டும். இந்த 100 டேஸ்ல எத்தனை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அடுத்த வருஷத்துல நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என்ன அடுத்த ஒரு லெவலுக்கு என்ன கொண்டு போயிட்டாரு, அடுத்த ஒரு உயர்வை நான் பார்த்துட்டேன். கர்த்தர் நாளுக்கு நாள் என்ன ஆசீர்வதித்ததை அந்நியர் கண்டுகொள்ளுவாராக. உங்களுடைய கணக்கு எடுத்து பார்க்கும்போது உங்க கணக்குல கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறதை நிச்சயமாய் நீங்கள் அறிய போகிறீர்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். யாக்கோபனுடைய மாமனாராகிய லாபான்
சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு கர்த்தர் உன் மூலமா என்ன ஆசீர்வதித்தார் என்கிறதை குறிப்பினால் அறிந்தேன். எதுல அறிஞ்சாராமா? இந்த இந்த யாக்கோபு மாமனாருடைய வீட்டில் வந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் உன் மூலமா ஆசீர்வதிக்கிறத நான் கணக்கெடுத்து பார்த்தேன்ப்பா, நான் என்னுடைய சீட்டை எடுத்து பார்த்தேன்ப்பா. நீ வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆட்டு மந்தைக்கும் நீ வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்திற்கும் இப்பவும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால உன் மூலம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை, உங்க மூலமாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க மூலமா உங்க மேனேஜர் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க மூலமா உங்க ஓனர் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் தலையின் மேல் கிருபையாய் கர்த்தர் வைப்பாராக. எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? டெய்லி ஒரு நல்ல வருமானத்தை, டெய்லி ஒரு உயர்வை இதற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். நாளுக்கு நாள் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் உங்களை நட்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நீர் பாய்ச்சி இருக்கிறார். இதுவரைக்கும் வளர்ச்சி குறைவா இருந்த அநேகருக்கு கர்த்தர் தினம் 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 அந்த வளர்ச்சியை கர்த்தர் காண வைக்க போகிறார். இது நிச்சயம். நீங்கள் கரங்களை தட்டி நம்பும் போதே அந்த காரியம் அப்படியே நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களை பாருங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்களுடைய எல்லா ஸ்டாப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வருஷத்தினுடைய டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு காமிப்பாங்க, இந்த வருஷத்தினுடைய உயர்வு என்னன்னு காமிப்பாங்க. அவங்க அந்த காரியத்தை காமிக்கும் போது போன வருஷத்தை விட அதில் நிறைய கிராப்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த டிவியை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த கிராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஏறிட்டே போகும் பாருங்களேன். 1994 ஆரம்பிச்சாங்களா, அப்படியே ஏறி 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 2025 அப்படின்னும் போது அந்த அம்புக்குறி மேலே நிற்கும். அப்போ சொல்லுவாங்க, இப்படி இருந்த இதை கடவுள் இப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் நம்புறேன் அவங்க மட்டும் கிடையாது. அந்த வார்த்தை முதல் யாருக்கு அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய வம்சத்தார் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். அப்படி ஒரு கிராப் போடக்க ஆண்டவர் உதவி செய்வார். இது நான் தரிசன கண்களால பார்க்கிறேன், இது என்னுடைய தரிசனமா இருக்கிறது. நிறைய பேர் நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, இன்றைக்கு சாதாரணமானவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அசாதாரணமானவர்களாய் மாற்ற போகிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். இது எல்லாத்தையும் உங்க கற்பனைக்குள்ள உங்க மனசுக்குள்ள கொண்டு வச்சு இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது எப்படிதான் போகணும் அப்படின்னு சொன்னா, நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது போல எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க, அதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, அதற்கு எனக்கு தைரியத்தை கொடுங்க. நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? நான் டெய்லி முன்னேறணும், நான் டெய்லி முன்னேறும். உங்களுடைய கண்களில் நீங்க பார்க்குற காட்சிகளில் ஒரு பெரிய வித்தியாசம் வரணும், வித்தியாசம் வரணும். பாருங்க, நம்ம எத்தனை பேர் நீங்க ரோட்ல போறீங்க, இந்த ரோட்ல போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரோட்ல ஒரு 5 இயர்ஸ் தாண்டி போயிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? கோயம்புத்தூரில் எவ்வளோ வித்தியாசம் வருது, மெயின் ரோடுகளில் எவ்வளோ வித்தியாசம் வருது. கடை ஃபஸ்ட்டில் இருந்தது மாதிரி இல்லை, ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. நான் நம்புகிறேன் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்ல, கர்த்தர் முதல்ல யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நான் நம்புகிறேன் நிச்சயமாய் நம்முடைய திருச்சபைக்கு அது நிறைவேறும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற போகிறது. ஆமென். இந்த அதிகாரத்தை ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கும் போது இதிலே தாவீதுனுடைய சில ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே
இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனிலே இருக்கிற தாவீதினிடத்திற்கு வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நீங்க ரொம்ப தெளிவா இதை கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு 3 விதமான பிளஸ்ஸிங்கை குறித்து, 3 விதமான வெற்றியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீது நாளுக்கு நாள், சொல்லுங்க உங்க தலை மேல கையை வச்சு உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஆமேன். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க உங்களை தலை மேல கையை வச்சு, நாளுக்கு நாள் பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்போ நீங்க டேட் போட்டு எழுத போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைரி உண்டாக போகிறது, உங்களுக்கென்று ஒரு நோட்டு புக் உண்டாக போகிறது. டெய்லி கணக்கு பார்க்கும்போது ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். கர்த்தர் நீ டெய்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தினம் தினம் நீங்கள் வளர போகிறீர்கள். இது உண்மை, இது உண்மை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படியே உங்கள் தலையின் மேல், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஆமென், இனி ஒரு வளர்ச்சியின் காலத்தை கர்த்தர் தருவாராக. இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவருடைய பிள்ளைகளே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷனை வேதம் சொல்லுகிறது, அவனுடைய அபிஷேகத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா மதிக்கிறாங்க, அவனை கனப்படுத்துறாங்க. ஆனா இதற்கு முன்பாக இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுடைய அபிஷேகம் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை, இவனுடைய தாளந்துகள் ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. யாருமே இந்த தாவீதை என்ன பண்ணலைன்னா கனப்படுத்தலை, அவனை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, அங்கீகரிக்கவே இல்லை. ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த இந்த தாவீதை கர்த்தர் முதலாவதாக அவருக்கு கொடுக்கிற ஜெயம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இந்த தாவீதையும் அவனுடைய அபிஷேகத்தையும் அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆமேன். நீங்க வந்து அதுல்லாம் என்கிற ஒரு கெபியில வந்து இந்த தாவீது ஒளிந்து கொள்ளும் போது கிட்டத்தட்ட 600 பேர் அவனோடு கூட இருந்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரு கெபிக்குள்ள, ஒரு சிங்கத்தினுடைய கெபின்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு கெபிக்குள்ள 600 பேர் ஒளிஞ்சிருக்கணும்னா எந்த அளவிற்கு இந்த தாவீது பாடுபட்டார். தாவீது கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. ஆனா அந்த பாதையில எல்லாம் வேதம் சொல்லுது, யாருமே அவனுடைய அபிஷேகத்தை பெரிய பொருட்டாய் எடுக்கல, அவனுடைய திறமையை யாருமே பெரிய பொருட்டாய் எடுக்கல, அவனை கொஞ்ச நாட்கள் கண்டுக்காமலே எல்லாருமே விட்டாங்க. ஆனால் இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து தாவீதினிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நாங்க என்ன பண்றோம்னா நாங்க கனம் பண்றோம், நாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்க உங்களை தலைவனாய் அங்கீகரிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க பண்ண போகிறார். உங்கள் சொந்தங்கள் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள். நீங்கள் குடியிருக்கிற தெருவில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. திருச்சபையிலே ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. கவர்மெண்ட்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்க படிக்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்ட கல்களா இருக்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை சீக்கிரமாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்துல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்க வம்சத்துல ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன்.
அத்தனை ஜனங்களும் இந்த தாவீது என்கிற இந்த மனுஷன் மேலே இருக்கிற அங்கீகாரத்தை, அபிஷேகத்தை என்ன பண்றாங்கன்னா, எப்பா உன் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு, உங்க அபிஷேகத்தை நாங்க என்ன பண்றோம்னா நாங்க மதிக்கிறோம், நாங்க உன்னை கனம் பண்றோம், நாங்க உன்னை தலைவனா ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் ஜனங்களை கிருபையாய் கர்த்தர் எடுத்து வந்தார். ஆமேன் சொல்லுங்கள். இதுல நீங்க இந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்க, சவுல் எங்கள் மேல், கவனிங்க, சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இது உண்மைன்னு தெரியுதா? இது உண்மைன்னு தெரியுதா? இப்போ கவனிங்க, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவர். இப்போ சவுல் ராஜாவாய் இருக்கும்போது தாவீதை எந்த ஒரு இடத்துலயாவது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து, இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கப்பா, இதை நீ பார்த்துக்கப்பா, இந்த காரியத்தெல்லாம் நீ தான் பார்க்கணும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப பெருசா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரா? இவனை அழிப்பதற்காக சில காரியத்தை கொடுத்தாரு, இந்த மனுஷனை அழிக்கிறதற்காக துரத்தினாரு. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து நீங்க கவனமா கவனிக்கணும், இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நீரே. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியரை நான் சந்தித்தேன். ஒரு மிகப்பெரிய ஊழியர் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய திருச்சபையில் வருகிறார்கள். ஒரு திருச்சபையினுடைய போதகர். அப்போ வந்து அவருடைய சாட்சி அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அந்த சாட்சி வந்து எனக்கு ரொம்ப வேல்யூடா, ரொம்ப வித்தியாசமானதா தெரிஞ்சிச்சு. அப்போ அவருடைய தகப்பனார் பாஸ்டரா இருந்தார், அவங்க அப்பா பாஸ்டர். ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு, அவர் இந்த ஊழியத்தை நடத்துறாரு. தன்னுடைய மகனை வந்து எந்த விதத்திலையும் எங்கேயுமே அவர் என்கரேஜ் பண்ணவே இல்லை. தட்டி கொடுக்கல, அவன் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கல, நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லல, எதுலையுமே அவரை இன்வால்வ்மெண்ட் பண்ணாம அப்படியே அவர் விட்டுட்டார். இவர் பாட்டுக்கு, இவருக்கு பலன் இருக்குது, இவர் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மகனை எந்த விதத்திலும் அவர் வந்து என்கரேஜ் பண்ணல. ஆனா இந்த மகன் என்ன பண்ணிட்டாருன்னா, பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் இன்னொரு டிகிரி முடிச்சிட்டாரு. எதை முடிச்சும் இவர் கையில எந்த ஊழியம் செய்கிறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப துக்கத்தோடு ஒரு ஜப அறைக்குள்ள போய், ஏசப்பா நீர் என்ன கொண்டு என்னதான் நீங்க செய்ய சித்தமா இருக்கிறீங்க, எங்க அப்பாவை விட்டு மீறியும் என்னால போக முடியல, பட் எங்க அப்பாவும் எந்த பொறுப்பும் என் கையில தரல, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் ரொம்ப சும்மாவே இருக்கிறது மாதிரி தோணுதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் பேசினாராமா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாராமா. உடனே இவருக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சாராமா, எனக்குள்ள என்ன பலன் இருக்குது, எனக்குள்ள என்ன பலன் இருக்குது. உடனே அப்படியே திருச்சபையில இருக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் அவங்க போய் சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கிற இடத்துல நானும் வந்து இந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறேன். உடனே அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிற அந்த இன்சார்ஜ் சொன்னாங்களாமா, பாஸ்டர் நீங்கள் போய் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இல்லை நான் வந்து சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பாஸ்டருடைய பையன் அவ்வளோ பெரிய படிப்பை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, நான் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் ஆரம்பித்தேன், பெஸ்ட்டாக பண்ணினேன், அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை எவ்வளவு நேர்த்தியா கொண்டு வரணுமோ அவ்வளோ நேர்த்தியா கொண்டு வந்தேன். அது முடிச்ச உடனே கொஞ்சம் என்னன்னா, அவங்களுடைய திருச்சபையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிகளுக்காக ஒரு ஜெபம் இருந்திருக்குது. அந்த ஜெபத்துக்குள்ள போய் அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுப்படுத்தி பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி அந்த ஊழியத்தை பண்ண ஆரம்பிச்சார். கடைசியில் அவர் சொல்லும்போது சொல்றார், இந்த மாதிரி என்னுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா சின்ன ஊழியத்தையும் கற்றதுக்குரிய ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தந்தார். அப்பா இருக்கிறாரு, அப்பா ஊழியம் செய்கிறாரு, அப்பா தன்னுடைய கையில் எந்த பொறுப்பையும் கொடுக்கல, ஆனால் யாருக்கும் தெரியலன்னா கூட அந்த ஊழியத்தை இன்வால்வ்மெண்ட் எடுத்து செய்து இன்றைக்கு கர்த்தர் அவரை மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிச்சுக்குங்க, சவுல் இருக்கும் போதே, சவுல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து
அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே இன்வால்மெண்ட் எடுத்து செய்ய மாட்டாங்க, உள்ளுக்குள்ள போய் எடுத்து செய்ய மாட்டாங்க. பொறுப்பை கொடுத்தாதான் செய்வாங்க, இது யாராவது சொன்னாதான் செய்வாங்க. கணவனாரை பார்த்து சில மனைவி சொல்லுவாங்க, நீங்க தான் எனக்கு ஒன்றும் சொல்லலையே, நீங்க சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. மனைவியை பார்த்து சொல்ல, நீ சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன்ல. பிள்ளைங்க நிறைய பேர். நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்குமானால் அந்த அபிஷேகம் எந்த நேரத்திலும் உங்களை சும்மா இருக்க விடாது. நீங்க எந்த இடத்திலும் சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க அந்த இடத்துல சும்மா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இன்னும் வேலை செய்யலைன்னு அர்த்தம். பொறுப்பு கொடுத்தாலும் கொடுக்கப்படாவிட்டாலும் ஒரு அபிஷேகம் இருக்கிற தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க செஞ்சதை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்துவார். அதனாலே அவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கர்த்தர் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த மறைஞ்சிருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்னன்னா, வெளியில தான் நம்ம நிக்கணும்னு நினைப்போம், வெளியில தான் நம்ம வரணும்னு நினைப்போம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் எந்த பொறுப்புகளும் சவுல் ராஜா கொடுக்காதிருந்த நேரத்திலையும் இவர் என்ன பண்ணினாராமாமா? இஸ்ரவேல் சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நீரே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எடுத்து செய்யணும், மறைவிடத்துல நீங்க செய்யணும். இதெல்லாம் சொல்லி செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே வளரணும், உயரணும்ன்ற அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா நீங்க எந்த இடத்துலையும் எப்படி இருக்க மாட்டீங்கன்னா, நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்க, சும்மா இருக்கவே மாட்டீங்க. நம்புறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு சமீபத்தில் ஒரு தம்பி ஒரு பிரான்ச்சோட மேனேஜரா அவருடைய கம்பெனி அங்கீகரிச்சதா என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி பாஸ்டர், எனக்குன்னு ஒரு தனி கடையை போட்டு என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜாக மாற்றி எனக்கு கீழே ஒரு 5 பேரை கொடுத்து என்னுடைய ஓனர் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பா உனக்கு இந்த பொறுப்பு கிடச்சுன்னா? ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் 10 வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்காம எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஞானமா செய்யணும், ஜெபம் பண்ணுங்கன்னாரு. எப்படி உனக்கு 1.5 வருஷத்துல அந்த மேனேஜர் எப்படி உன்னை நம்பினாரு? எப்படி அந்த ஓனர் நம்புறாரு? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், அவருடைய கம்பெனிக்கு பின்னாடி ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. நான் கஸ்டமர் வரும்போது முன்னாடி போய் உட்காந்து எல்லாருக்கும் வித்துட்டு இருந்தேன். மற்ற நேரத்தில் போய் அந்த குடோனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதில் என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி நீட்டாக அடுக்கி கிளியர் பண்ணி அந்த லிஸ்ட்டை என் ஓனருடைய கையில் கொடுத்தேன். ஓனர் அப்படியே வியந்துட்டாரு. அந்த குடோன்ல மட்டும் அவருக்கு ஸ்டாக்கேஜா இருந்த பொருள் கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாயினுடைய பொருள் அவருடைய கண்ணுக்கே தெரியாம அந்த குடோனுக்குள்ள இருந்திருக்குது. இவன் எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்ணி அடுக்கி லிஸ்ட்டை போய் கையில கொடுத்தோன்னே, என்னப்பா இவ்வளவு பொருளாப்பா அதுக்குள்ள இருந்துச்சு, தெரியவே இல்லைப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இந்த இடம் சுத்தமா இருக்குது, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன், உன் கையில் பெரிய பிரான்ச்சே கொடுத்தா கூட நீ ரொம்ப அழகா கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு பேங்க் அந்த ஒரு பிரான்ச் மேனேஜராகவே மாத்திட்டாரு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஏன்னா எங்களுக்கு சவுல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நீரே. ஆமென் சொல்லுங்க. சவுல் எதிரி, சவுல் பொறுப்பை கொடுக்கல, சவுலுடைய கண்ணுக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஆனாலும் மறைவிடத்துல தனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்திலே கிரியை செய்தவன் தாவீது. கையை உயர்த்தலாமா? நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட், உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை சீக்கிரமாய் அங்கீகரிக்க போகிறார்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை அங்கீகரிக்க பண்ணுகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. சொல்லுங்க, உங்க அபிஷேகம் கண்டிப்பாய் சும்மா இருப்பது இல்லை, சும்மா இருப்பது இல்லை. உங்க அபிஷேகம் கிரியை செய்யும், உங்க அபிஷேகம் வேலை செய்து கொண்டிருக்கும், உங்க அபிஷேகம் அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகும். உங்க அபிஷேகம் உங்களை அந்த இடத்துல சாட்சியாய், பெரிய பொறுப்பல்ல, சின்ன பொறுப்பை நீங்கள் செய்வீர்கள். அதற்கு பிறகு பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவனுடைய அபிஷேகத்தை மதிக்காதவங்க, அவனுடைய டேலண்ட்டை மதிக்காதவங்க, அவனை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காதவர்கள் அத்தனை பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா, சார் நாங்கள் உங்களுக்கு எப்படி நடப்போம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம். சின்னதில் ஆரம்பிங்க, மறைவிடத்தில் ஆரம்பிங்க. யாரோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. பொறுப்பு கொடுத்தா மட்டும்தான் பொறுப்புன்னு இல்லை, இது கிடைச்சாதான் வெற்றின்னு இல்லை. நீங்கள் மறைவிடத்தில் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ். ஆமென். இது ஒரு பெரிய, நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதனால கர்த்தர் பெரிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே செய்யணும்? சத்தம் சொல்லுங்க, எங்கே செய்யணும்? ஒரு நாள் நீங்கள் ராஜாவாகிறது உறுதி. தாவீது ஒரு நாள் ராஜாவாகிறது எப்படி உறுதியோ அப்படியே நீங்களும் ஒரு நாள் அந்த இடத்துல போகிறது உறுதி. ஒரு நாள் உங்க கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது உறுதி. ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது உறுதி. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நம்ப போறது உறுதி. ஆனா கர்த்தர் உங்களை நம்புறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை கொடுக்கறதற்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, கர்த்தர் உங்களை அழகா உருவாக்குறாரு. எடுத்து எடுத்து நீங்க செய்யணும், எடுத்து எடுத்து செய்யணும். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, எடுத்து செய்யுங்க. சொல்லுங்க எல்லாருமே. உங்களை பார்த்தா எடுத்து செய்கிற மாதிரியே தெரியலையே ஆட்களை. ஆமென். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பை எடுத்து செய்யுங்க, வேலையை எடுத்து செய்யுங்க, பிஸ்னஸை எடுத்து செய்யுங்க. நல்லா சொல்லுங்க, எடுத்து செய்யுங்க அப்படின்னு. நமக்கு நிறைய பேருக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூவை வச்சு ஏற்றி ஜாக்கியை போட்டு தூக்குனா கூட ஏற மாட்டோம், நகர்வமான் இருக்கிறோம். பாருங்க, நான் எழுப்புதலாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். 100 நாள் பிரசங்கம். இந்த 100 நாள் பிரசங்கத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பித்தது. அகைன் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரு முடித்த உடனே வெள்ளிக்கிழமை நைட்டு. நேற்றைக்கு காலையில் இங்கேருந்து 7 மார்னிங் கிளம்பி சென்னைக்கு போய் சென்னையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு 4 மணிக்கு தான் வந்தேன். 4 மணிக்கு வந்த உடனே முழங்கால் யுத்த ஜெபம் முடிஞ்சு. இப்போ 2 சர்வீஸ் நான் நடத்தணும். முடித்த உடனே நைட் ஒரு சர்வீஸ் நான் நடத்தணும். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு ஷூட்டிங் பண்ணணும், நாளைக்கு ஈவினிங். ஆனால் எனக்குள்ள இன்னும் எழுப்புதல் இருந்துகிட்டே இருக்குது. நான் என்ன, நீங்கள் உட்காண்டிருக்கிறது பார்த்தா சரி என்னமோ சொல்றியா நீர், எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இல்லடா நீ எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாச மக்கள் டெய்லி அனுதினமும் சபையிலே சேர்த்து கொட்டது மாதிரி டெய்லி சர்ச் நடக்கணும், டெய்லி ஆராதனை நடக்கணும், டெய்லி சண்டே சர்வீஸ் நடக்கணும், 50 பேராவது டெய்லி புதுசா வரணும். இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் மனசுக்குள்ள அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களா எப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியுமா? உங்களை பார்த்தா யாரோ அறியோம் காணோம், எங்களை காணோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்க எப்படி செய்யறவங்களா மாறணும்னா, உண்மையான தரிசனம் இருந்தா, ராஜா சவுல் எங்களுக்கு ராஜாவா இருக்கும் போது நீர் எங்களை எப்படி நடத்துனீங்கன்னா நேர்த்தியாய் நடத்தினீர். ஹல்லேலூயா. ஒரு என்கரேஜ்மெண்டே இல்லை, ஒரு பொறுப்பு கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் தாவீது சைடில் யாருக்கும் தெரியாம பண்ற மினிஸ்ட்ரியை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா செஞ்சுட்டே இருந்தாரு. அநேகரை கைட் பண்ணாரு, அநேகருக்கு உதவி செய்தாரு, தன்னுடைய தலைமைத்துவத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, நீ இனி மறைவிடத்துல செய்ய வேண்டாம்ப்பா, நீ இனி வெளியரங்கமா செய்யணும்னு சொல்லி அவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு நாளை கர்த்தர் கிருபையாய் வைப்பார். ஆனால் நான் நம்புறேன், மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சுட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நிச்சயமா கர்த்தர் ஒரு நாள் தாவீதை கொண்டு வருவார். ஆனால் உங்களை கொண்டு வருவார், உங்களை முன்பாக கொண்டு வருவார். கர்த்தருடைய மகிமை உங்களை முன்னாடி கொண்டு வரும். பின்னாடி இருக்கிற நீங்கள் அப்படியே மறைந்திருப்பது இல்லை, மறைந்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக தாவீதிற்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் அபிஷேகம், ஃபர்ஸ்ட் நன்மை என்ன அப்படின்னா, அவனை
எல்லாரும் அவருடைய அபிஷேகத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்கீகரிக்க ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு பலிபீடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றேன், உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நாள் வரும். உங்க பிராண்டை அங்கீகரிக்கிற ஒரு நாள் வரும். உங்க வேலையை அங்கீகரிக்கிற ஒரு நாள் வரும். எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு ISO அப்படின்ற ஒரு முத்திரையை உங்களுக்கு குத்துவாங்க. இது அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு நன்மை உண்டாகும். அவ்வளவுதான். அந்த அங்கீகாரத்தை கர்த்தரே உங்களுக்கு தருவாராக. அந்த அங்கீகாரத்தை நீங்க வாங்குறவர்களாய் மாறணும். கர்த்தர் செய்வார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாமா? அதே அதிகாரத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். வாசிக்கலாம். தாவீது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்திற்கு வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் கூட வாசிக்க போறோம். தாவீது ராஜாவான போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஹல்லேலூயா. 30 வயசு ஆயிடுச்சா? 30 இயர்ஸ். 30 வயசுல வேதம் சொல்லுது தாவீது ராஜாவானான். 30 வருஷத்துக்குள்ள வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் 30 இயர்ஸுக்குள்ள செட்டில் ஆகணும். 30 வருஷத்துக்குள்ள ஒரு லக்க நீங்க அடைஞ்சிடணும். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது எத்தனை வயசாமா அவருக்கு? 30 வயது. 30 வயதுல யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிறார். சகல பொறுப்பும் அவருடைய தலையின் மேல கொடுக்கப்படுகிறது. 30 வயதுக்குள்ள யாரு சரியான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ, தங்களுடைய விஷனை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மைல்கல்லை தாண்டி அவங்க நிற்பாங்க. அந்த 30 வயதுக்குள்ள அதை கோட்டை விட்டவங்க அதற்கு பிறகு ஆண்டவரே கிருபை கொடுத்து தான் உங்களை கொண்டு வரணும். அதனால அம்மா அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் வளர்க்கப்படுவது கர்த்தர் உங்கள் மேலே வைத்த பெரிய கிருபை. 30 வயசுக்குள்ள ஆண்டவர் உங்களை யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் முதலாவதாக இந்த தாவீதுனுடைய அபிஷேகத்தை அங்கீகரிக்கிறார்கள். இரண்டாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவன் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அவனை ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா தாவீது 3 இடத்துல ராஜாவா இருக்கிறாரு. ஒன்று எங்க ராஜாவா இருக்கிறாருன்னா, வேதம் சொல்லுது அவன் எருசலேமிலே ராஜாவா இருந்தான், அவன் பெத்லெகேமிலே ராஜாவா இருந்தான், அவன் எப்ரோனிலே ராஜாவா இருந்தான். அப்போ இவனுக்கு இந்த தாவீதிற்கு ஒரு அபிஷேகம் அல்ல, அவன் ஒரு இடத்துல வெற்றி அடையல. எத்தனை இடத்துல அவனுக்கு ராஜாவா அபிஷேகம் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பெத்லெகேம்ல கிடைக்குது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரன் தைல குப்பியில ஃபுல்லா தைலத்தை நிறுத்திட்டு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அபிஷேகம். அங்கேயும் தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அகைன் எப்ரோனிலே அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்றாங்க. அதற்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாவீது சொன்னா யூதா ஜனங்கள் மட்டும்தான் கேட்டாங்க. ஆனா இப்போ தாவீது ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அளவிற்கு கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா சவுல் ராஜா எங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? சவுலுக்கு எங்கெல்லாம் ராஜாவா அபிஷேகம் கிடைச்சிருச்சு? ஒரே ஒரு இடத்துல தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எங்க தெரியுமா? சாமுவேலுடைய வீட்டுக்கு கழுதைய காணோன்னு போகும்போது இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆண்டவர் ஒருத்தரை தேடுறாருன்னு அங்க அபிஷேகம் கிடைக்குது.
அப்போ சவுலுடைய அபிஷேகம் ஒரு இடத்தோட நின்றுச்சு, சவுலுடைய வெற்றி ஒரு இடத்தோட நின்றுச்சு. ஆனா தாவீது அப்படி அல்ல. அவன் நம்ம வாசிச்சது மாதிரி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் எப்ரோனிலே ராஜாவாய் மாறினான், அவன் பெத்லெகேமிலே ராஜாவாய் மாறினான், அவன் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ராஜாவாய் மாறினான். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இரண்டாவது இன்றைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய அபிஷேகத்தை தள்ளினவர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு காலம் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களை அங்கீகரிக்காதவர்கள் அங்கீகரிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையின் மேல் ஒரு முத்திரையை கர்த்தர் வைப்பார். அந்த பிராண்ட ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வைப்பார். அதற்கு பின்பாக நீங்கள் தோற்று போக போவது இல்லை. நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் ஒரு இடத்திலே அல்ல, நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தலைமைத்துவத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் புத்திமான்களாய் நடப்பீர்கள். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் தருவார். ஒரு இடத்திலே அல்ல, பல இடத்துல ஆண்டவர் என்னை கிருபையாய் ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் அந்த கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஒரு இடத்திலே அல்ல, ஒரு இடத்திலே அல்ல, ஆண்டவர் என்னை பல இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை கர்த்தர் எங்கள் தலையின் மேல், ஆண்டவரே அப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஏசப்பா என்ன ஒரு இடத்துல அல்ல, இந்த தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணி என் கையிலே பல பொறுப்புகளை கொடுத்து பல இடங்களிலே கர்த்தர் எங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இதெல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. இப்போ டாடா அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது, டாடா. இந்த டாட்டால என்னென்ன இருக்கு சொல்லுங்க? டாட்டால என்னென்ன இருக்குது? டாடா அப்படின்ற கம்பெனியில் என்னென்ன இருக்குது? ஒன்று டாடா காரு, இன்னொன்று டாடா உப்பு, இன்னொன்று டாடா தேயிலை. இந்த டாடா டாட்டான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா காமிச்சிட்டே இருக்கிற அளவு இருக்கு. எத்தனை வெரைட்டி, எத்தனை வெரைட்டி. உப்புல ஃபர்ஸ்டா இருக்காங்க, தேயிலத்தூளில் அவங்களுடைய பிராண்ட் இருக்குது, கார்ல அவங்க பிராண்ட் இருக்குது, வேற எங்க பார்த்தாலுமே ஒரு 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 50-100 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிராண்ட் இருக்குது. அதே போல ஒவ்வொரு இதையும் எடுத்து பாருங்க. எல்ஜி அப்படின்றது, முதல்ல எல்ஜின்னா நமக்கு என்ன தெரியும்? டிவி பற்றி தான் தெரியும். இன்னைக்கு எல்ஜியில் எங்க வருது? என்னென்ன வருது? எல்லாமே வருது. இன்னும் ஃபோனும் அவ்வளோதான் அடுத்தது. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உலகத்தில் இருக்கிறவங்க பாருங்க, இந்த வேதத்தில் இருக்கிறத அப்படியே தெரிஞ்சு வச்சுட்டு அவர்கள் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்படுகிறாரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பாருங்க, அந்த மாதிரி நம்ம போறதே இல்லை. ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு அப்படின்னு இருக்கிறோம். அந்த வளர்ச்சியே நமக்கு கிடைக்கல. முதல்ல நீங்க ஆசைப்படணுமே, முதல்ல நீங்க அந்த பொசிஷன்ல உட்காரணுமே, நீங்க அதை கேட்கும் போதே அந்த ஆர்வம் வரணுமே. ஆமேன். நான் அப்படிதான் நம்புறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் பாருங்க. இப்போ ஆண்டவர் கிருபையில் இந்த இயர் முடிகிறதுக்குள்ள பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க போறோம். நான் ஜெபித்துட்டே இருக்கிறேன், ஆண்டவரே வருகிற வருஷத்துக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சர்ச்சில் ஓப்பன் பண்ணிடணும். யூத்துக்காக ஒரு பெரிய க்ரௌடு, ஃபேமிலிக்காக ஒரு பெரிய க்ரௌடு, சண்டே ஸ்கூலில் ஒரு பெரிய க்ரௌடு, டீன்ஸில் ஒரு பெரிய க்ரௌடு. என் சர்ச்சில் இல்லாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் மேரேஜ் நடத்துறதுக்கு அதில் ஒரு கவுன்சிலிங், மேரேஜுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அப்புறம் குழந்தை பிரதிஷ்டைக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அப்புறம் வண்டி வாகனம் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி, அப்படி உங்களுக்கு பிறந்த நாள் வருதுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ். அதனால நான் இது எல்லாத்தையும் வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய A to Z கம்ஃபர்ட் சர்ச் நிற்கணும். உங்களுடைய A to Z எங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஜெபம் இருக்கணும். இன்னொன்று, பாலியாங்கி சோ பாஸ்டருடைய சர்ச்சில் அவருடைய புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒன்றை படித்தேன்.
அவர் என்னன்னா மதுரையில் அவருடைய இப்போ மதுரையில் அவருடைய பிரான்ச் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி கோயம்புத்தூருக்கு வர்றாங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சர்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வர்றாங்கன்னு சொல்லுவாங்களாமா. சொன்ன உடனே சர்ச்சில் இருக்கிற 4-5 பேர் போய் அவங்க என்னைக்கு வர்றாங்களோ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ போய் அவங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு சரி சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்களாமா. அப்படியெல்லாம் நான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம. ஆமேன் சொல்லுங்கள். ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேறினவர்களாய் நிறுத்துவாராக. நீங்க எத்தனை இடத்துல ஜெயிக்கணும்? ஒரு இடத்துலையே தக்கா புக்கான் இருக்கிறோம் பாஸ்டர், ஒரு இடத்துலையே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நமக்கு பாதி உயிர் போயிரும் போல தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தரிசனம் இருக்குமானால் அந்த தரிசனம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த தரிசனம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நீங்க சாதாரணமான அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை விசேஷமான அபிஷேகத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் நிறைய செய்ய போறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் நிறைய செய்ய போறாரு. நிறைய பேர் தாண்ட முடியாத பல அளவுகளை கர்த்தர் சாதாரணமான உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் தாண்ட பண்ண போகிறார். நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள், ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட சில நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு எஸ் எஸ் இந்த வார்த்தையை நிறைவேறுவதற்கு இன்றைக்கு 0% கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் உங்களை அப்படி கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தருடைய வார்த்தை கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். வெற்றியுள்ள ஒரு தலைவனை பொறுத்த வரைக்கும் அந்த தலைவன் யாரையும் குற்றப்படுத்த மாட்டார். அவர் எல்லாத்துக்கும் யாரை தான் குற்றப்படுத்துவார்னா அவரை தான் குற்றப்படுத்திக்குவார். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்துறீங்க? நீங்கள் தலைவனா தலைவியா அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சிடலாம். தலைவனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். தலைவியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எதில் தெரியுமா? எதில் கண்டுபிடிக்கலாம்னா, ஒருவன் உண்மையான தலைவனா இல்லைன்னா எல்லாரையும் குற்றப்படுத்துவான். என்ன குற்றப்படுத்துவான்னா, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, எனக்கு தூங்கல்ல, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மையான தலைவன் வந்து, இல்லை ஃபேன் இல்லைன்னா கூட நான் படிச்சிருக்கலாம், லைட் இல்லைன்னா கூட என்ன நான் வெளியே வந்து படிச்சிருக்கலாம். அந்த ஒரு உண்மையுள்ள தலைவன் யாரை தான் குற்றப்படுத்துவான் சொல்லுங்க? தன்னை தான் குற்றப்படுத்துவான். நான் தான் சரியில்லை, நான் செஞ்சிருக்கலாம், நான் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் யாரை குற்றப்படுத்துறீங்க? நீ மட்டும் காலையில் ஒரு காஃபியை கொடுத்து எழுப்பி விட்டுருந்தேன்னா நான் எங்கே போயிருப்பேன் தெரியுமான்னு கணவனார் சொல்லியிருப்பார். மனைவி என்ன சொல்லுவேன், அதென்ன நீங்கள் மட்டும் காலையில் என்னை செல்லமா அப்படியே தங்கமாக எழுப்பி இருந்தீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு நான் சக்கரமாக சுற்றி இருப்பேன்னு வாங்க. ஆமாம், நம்ம ஒவ்வொருத்தரும் தலைவன் தலைவியினுடைய லிஸ்ட்டில் வர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ஆமென். வேதம் யோசேப்பை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சகோதரர்கள் தன்னை விற்று போட்டார்கள். இவ்வளவு பெரிய பாடுக்கு அவன் காரணமா? நான் சகோதரத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு விற்று போட்டதை நினைத்து நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். எவ்வளவு பெரிய தலைவன் பாருங்க. நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுது. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் தப்பு பண்ணவே இல்லை, அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஆனா ஜெபம் பண்ணும்போது எப்படி என்ன ஜெபம் பண்றாருன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். மிஸ்டேக் யார் மேல? மிஸ்டேக் யார் மேல? ஏன் மேல. நீங்க தலைவன் ஆகணுமா சிஸ்டர், தலைவி ஆகணுமா சிஸ்டர், மிஸ்டேக்கை யார் எடுத்துக்கணும் சொல்லுங்க? அந்த குணம் வருமா உங்களுக்கு? அந்த குணம் வருமா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணணும். இப்படி நான் விட்டுட்டேனேன்னு உங்களுக்கு தோணணும். இப்படி நான் இருந்திருக்க கூடாதுன்னு தோணணும். நான் இந்த மாதிரி நான் தான் செஞ்சேன், நான் தான் ஜெபம் பண்ணல, நான் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம், நான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம், நான் கொஞ்சம் தூங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணி நான் தான் சொல்கிற வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்கவே முடியாது.
தடுக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்பாய் கேட்கிறேன், உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இன்னைக்கு குற்றப்படுத்துகிற இந்த நபரை, நீங்க இன்னைக்கு குற்றப்படுத்துகிற இந்த சூழ்நிலையை 10 வருஷம் தாண்டி நீங்க குற்றப்படுத்த முடியாது. நீங்க குற்றப்படுத்த முடியாது. உங்களையே நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களையே நீங்க தள்ளிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு டீச்சரை காரணம் காமிச்சு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற பையன் 10 வருஷம் தாண்டி அவன் எனக்கு அமைஞ்ச டீச்சர் சரியில்லை, அதனால நான் படிக்கலன்னு அவன் சொன்னான்னா இந்த உலகம் ஏத்துக்குமா? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏத்துக்குவா? ஏண்டா ஊர்ல இருக்கிற ஒருத்தனும் படிக்கல, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே டீச்சர் பிரச்சனை தான்ப்பா, ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? படிச்சாங்கல்ல, நீ படிக்க வேண்டியதானே? அப்படிதான் கேட்பாங்க. பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, நீ இன்னைக்கு காரணம் காமிக்கிற பாரு, நீ இன்னைக்கு குற்றப்படுத்துற பாரு, நீ குற்றப்படுத்துகிற, நீ காரணம் காமிக்கிற இந்த காரியத்தை 10 வருஷம் தாண்டி நீ காரணம் காமிக்க முடியாது, நீ குற்றப்படுத்த முடியாது. என் கணவனார் இப்படி இருந்தார், நான் இப்படி இருந்தேன், என் சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, நான் இப்படி இருந்தேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருந்தா, நான் இப்படி இருந்தேன், இவன் இப்படி பண்ணா, நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆவுன்னா என்ன நடந்தாலும் இன்னொருத்தர் மேல பழிய போட்டு இன்னொருத்தர் மேல ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறோம். நீங்க தப்பிக்கிறது கிடையாது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் தப்பு பண்ணினாலும் அந்த இடத்துல தப்பு பண்ணாம தன்னை பார்த்துக்கிட்ட யோசேப்பை தான் கர்த்தர் அந்நிய தேசத்துல கொண்டு போய் கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். குற்றப்படுத்த முடியாது. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருக்கும்போது அவ்வளவு அசுத்தமான காரியத்தை செய்யும் போது அதே காம்பவுண்டுக்குள்ள, அதே சர்ச்சு வாசலுக்குள்ள சணல் நூல் ஏபோத்தை தரித்து ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு அணைகிறதுக்கு முன்னாடி நான் படுக்க மாட்டேன்னு சொல்லி ஏலிக்கு பணிவிடைக்காரனா இருந்த சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான். அவன் குற்றப்படுத்தி இருந்தான்னா, இந்த பாஸ்டருடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அதை பார்த்து நான் கெட்டு போயிட்டேன்னு அவன் குற்றப்படுத்தி இருந்தா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் சாமுவேல் அப்படி குற்றப்படுத்த விரும்பல. சுற்றி இருக்கிற அத்தனை பேர் அப்படி இருந்தாலும் நான் நல்லா வச்சுக்க வேண்டியது என்னுடைய கையில் தான் இருக்குது. நான் தான் மாறணும், நான் தான் சரியாகணும், நான் தான் தாண்டி வரணும், என் மேலே தான் தப்பு, நான் விழிப்பா இருக்கணும். இந்த உணர்வு எந்த தேவனுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். அவர்கள் தலைவனாய் தலைவியாய் நிச்சயமாய் மாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்க தலை மேல ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸிங் இருக்குது. என்ன தலை மேல ஆசீர்வாதம் இருக்குன்னா, நம்பர் 1, முதல்ல நான் விசுவாசிக்கிறேன், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, உங்களை அங்கீகரிக்காதவங்க அங்கீகரிக்கிற ஒரு காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நீங்க எங்க வரப்போறீங்கன்னா அங்கீகாரத்துக்குள்ள வரப்போறீங்க. விசுவாசிக்கிறீர்களா? நம்பர் 2, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற 2வது வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல அல்ல, கர்த்தர் உங்களை பல இடத்திலே அபிஷேகிக்க போகிறார். நீங்கள் பல இடத்திலே ஜெயிக்க போகிறீர்கள். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஜெயிக்க போகிறீர்கள். எப்படி தாவீது போன இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தானோ, நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, நீங்க எதை ஆரம்பிக்கிறீங்களோ, நீ எதை துவங்குறீங்களோ, நீங்க எது உங்க மனசுக்குள்ள வருதோ அதுல ஒரு வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க எது செஞ்சாலும் அது வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தருவார். முழு மனதோட செய்யுங்க, பெலத்தோட செய்யுங்க. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த ஞானத்தை அவர் தருவார், அந்த கிருபையை அவர் தருவார். அவரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 3, 3வதாக ஒரு காரியத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் 15ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 18வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? ஆமென். 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாமா? 6வது வசனத்தை தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை,
குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க, நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாவான உடனே இவர் எதுல கான்சன்ட்ரேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, எபூசியர் என்கிற ஒரு கோத்திரத்து ஒரு கிரவுடு மேல அவர் கான்சன்ட்ரேஷன் போகுது. எபூசியர் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அப்போ இந்த எபூசியர் அப்படின்றது யார் அப்படின்னு சொன்னா, வேதத்துல 10 விதமான கூட்டம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான 10 விதமான கூட்டம். ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி கானான் தேசத்திற்குள்ள கூட்டிட்டு போகும்போது இந்த 10 விதமான குரூப்பை ஆண்டவர் ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பார். ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10 கிரவுட் இருக்கும். இந்த 10 விதமான கூட்டத்தை நீங்க முறியடிக்கலைன்னா நீங்க சமாதானமா இருக்க முடியாது. அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழி விலகி பண்ணுவாங்க. அதனால அந்த கூட்டத்தை முதல்ல ஜெயிச்சிருங்க சொல்லுவாரு. ஆனா சவுலனுடைய காலத்துல இந்த எபூசியரை இந்த சவுல் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டுக்கவே இல்லை. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தோல்வி உள்ள ஆட்கள் நம்மிடத்துல இருக்கிறாங்க, இவங்க பரவிட்டு இருக்கிறாங்க, இவங்களால நம்முடைய தேசத்திற்கு நஷ்டம் உண்டாகுது, இவங்க விக்கிரக ஆராதனைக்காரங்களா இருக்காங்க, இவங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், இவங்களை ஜெயிக்கணும்ன்ற அந்த எண்ணம் யாருக்கு வரலன்னா சவுலுக்கு வரவே இல்லை. சவுல் தன்னுடைய பாட்டுக்கு இருந்துட்டேன்னா அவங்க வளர்ந்துட்டேன்னாங்க. ஆனா தாவீது ராஜ்ய பாரத்துல உட்கார்ந்த உடனே அவனுடைய கண்ணு எங்க போகுது அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த எபூசியர் மேல போகுது. இல்ல, இவங்களை வச்சிருக்கிறது நமக்கு ஆபத்து, இவங்களை வச்சிருந்தா நம்முடைய பிள்ளைகளை வழிவிலகி பண்ண போவாங்கன்னு சொல்லி அந்த எபூசியரை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அவனுக்கு தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில நேரங்களில் முன்னோர்கள் விட்டு போன சிலர் கண்டுக்காம இருக்கிற சில காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நம்முடைய குடும்பத்தை அழிக்கிற, நம்மை பின்தங்கி கொண்டு போகிற, நம்மை சத்ரு பக்கமாக இழுக்கிற சில எபூசியருடைய ஆவி நம்முடைய வீட்டில் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். நம்முடைய கண்களுக்கு அது என்ன பண்ணணும்னா, நம்ம அதை தெரிஞ்சு அதை ஜெயிக்காத பட்சத்தில் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் உங்க கையில் அது நிற்கவே நிற்காது. சிலர் அவ்வளவு சம்பாரிச்சு நிக்கல பாருங்க, அவ்வளவு நல்லா இருந்து ஒண்ணுமே நடக்கல பாருங்க. காரணம் என்னன்னா, துரத்த வேண்டிய ஜாதிகள் நம்முடைய வீட்டிலிருந்து என்ன படலைன்னா துரத்தப்படல. கிளீன் பண்ணணும். அதற்கு ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் காண்பிப்பார், ஒரு அபிஷேகம் உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் காண்பிப்பார். உங்க வீட்டில் எது நடக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கணும், இந்த காரியம் எது ஆளுகை செய்துன்னு உங்களுக்கு தெரியணும், எந்த காரியத்தில் டிஸ்டர்ப் ஆகுறேன்னு தெரியணும். அந்த காரியத்தை ஒன்னொன்னா கர்த்தர் உங்களுக்கு காமிச்சு உங்க வீட்டை கர்த்தர் சுத்திகரிச்சாருன்னா, உங்க வேலை ஸ்தலத்தை கர்த்தர் சுத்திகரிச்சாருன்னா, நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை ஊழியம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட தாவீதை கர்த்தர் இளைப்பார பண்ணி செய்தது போல உங்களையும் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் இளைப்பார பண்ணி ஒரு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரிடத்துல, இயேசுவே, எங்களுக்கு விரோதமா இருக்கிற, அடிமைப்படுத்துகிற, சிறையிருப்புக்கு நேரா எங்களை கொண்டு போகிற அந்த எபூசியரை அழிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை, கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா நீர் அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவே, இப்பொழுது அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே வருவதாக ராஜா, வருவதாக. ஆமென். இந்த எபூசியர் அப்படின்றது 2 விதமான ஸ்பிரிட். ஒன்று என்ன அப்படின்னா அவிசுவாசம், இன்னொன்று என்னன்னா பயம். அவிசுவாசம், பயம், இது 2 ஸ்பிரிட். அந்த எபூசியரை யாரு கண்டுக்கல? சவுல் கண்டுக்கவே இல்லை. ஆனா தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்க தான் போகுது? ஃபர்ஸ்ட் எண்ணம் எங்க தான் போகுது? அவ்வளவுதான், அந்த எபூசியர் இடத்துல தான் போகுது. இல்லப்பா, அந்த அவிசுவாசத்தையும் அந்த பயத்தையும் புறம்பே தள்ளாம நம்மளால அடுத்த லெவல் என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்து வைக்க முடியாது.
எடுத்து வைக்க முடியாது. சவுல் கண்டுக்காதே போனான், சவுல் கண்டுக்காதே போனான். ஆனால் தாவீது ரொம்ப கான்சன்ட்ரேஷனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அப்படியே ஒரு 10 டைம் சொல்லிட்டு அப்படியே எழும்பி நிற்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். அப்படியே சொல்லிக்கொண்டே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ, சவுல் ஒரு நாள் தன் அபிஷேகத்தை வாங்கினான். ஆனால் தாவீது தினந்தோறும் கர்த்தரிடத்திலே அபிஷேகத்தை வாங்கினான். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பத்தாரோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். நமக்கு டெய்லி ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். டெய்லி ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். தினம் தினம் ஒரு வளர்ச்சியை நாம் கண்டுகொள்ள போகிறோம். டெய்லி ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமா என்னை வளர்த்த போகிறார். நான் வளராத நாள் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் என்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? தாவீது நாளுக்கு நாள், சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் நம்முடைய சபையை கர்த்தர் அடுத்த பகுதிக்கு நேராய் கொண்டு போக போறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அடுத்த ஒரு லெவலுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போக போறாரு. இல்லை சிலர் பாருங்க, இப்போ கவனிங்க, நிறைய பேர் வந்து எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மந்த் எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் தீபாவளி வருது, எங்களுக்கு என்ன கிடைக்கணும் சொல்லுங்க சத்தமா, எங்களுக்கு போனஸ் கிடைக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, போனஸ் கிடைக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் 1 மாத சம்பளமாவது போனஸாக கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா 10 மாத சம்பளம் போனஸாக கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்லி ஒன்ஸ். இல்லைன்னா சிலருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கிறிஸ்மஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைம் போனஸ் கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 1 மாதத்தினுடைய சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது நான் சொல்கிறேன், உங்களுடைய சந்தோஷத்தை நான் பாராட்டுறேன், நல்லது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தீபாவளி தோறும் இல்லை, ஹலோ, போனஸ் எப்போ? வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை. என்ன உங்களை கொண்டு போய் பரலோகம் சேர்க்க முடியுமா? அந்த நம்பிக்கையை தருவீங்களா? எனக்கு அப்படியே இன்னைக்கே நீங்கள் எல்லாருமே இந்த வசனத்தை கேட்டுட்டு போய் நாளையிலிருந்து ஒரு வேலையை ஆரம்பித்து அடுத்த மாதம் வரும்போது ஒரு டைரியை தூக்கிட்டு வந்து பாருங்க பாஸ்டர், இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி பாருங்க பாஸ்டர், இப்போ பாருங்க பாஸ்டர், டெய்லி ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். அதான் ஆமேன். எப்படி வந்து லாபான் வந்து தன்னுடைய மருமகனை பார்த்து, நீ வந்ததிலிருந்து நான் குறிப்பை பார்த்தப்பா, நீ வந்ததிலிருந்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்குறேன், கணக்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னடா இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தா நீ வந்ததுலேருந்தாண்டா சம்பளம் ஏறி இருக்கு, வசதி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்மை பார்த்து சொல்லுகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். எதையும் பார்த்து குழப்பிக்காதீங்க, எதையும் பார்த்து மனசை உடைக்காதீங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு எல்லையை தாண்டுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த எல்லையை தாண்டினதற்கு பிறகு எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமேன். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? கை தூக்க பார்க்கலாம். சூப்பர், தேங்க்யூ பிரதர். நிறைய பேருக்கு தெரியுமா? பரவாயில்லையே, நிறைய பேருக்கு நீச்சல் தெரியும். ஆனால் இந்த நீச்சல் தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சோன்னு வச்சுங்களேன், ஒரே நெஞ்செல்லாம் படபட படபடன்னு இருக்கும். அப்படியே நான் ஒரு ஊழியக்காரனை கூட்டு போனேன் எங்கள் ஊருக்கு. கூட்டிகிட்டு போனால் இந்த முட்டி அளவுக்கு தண்ணியில் கவுந்துட்டாரு, கவுந்து கையை போய் அடிக்கிறாரு. முட்டி அளவு தண்ணீர்ல. நான் என்னமோ விளையாடுறாரு அப்படின்னு நினைச்சேன். சரி விளையாடுறான்னு நினைச்சா என்னமோ அடிக்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கிறன்னு நினைச்சு கையை தூக்கி பிடிச்சுடு. எப்பா முட்டி அளவு தண்ணியில ஏன்பா அப்படின்னா, ஐயோ எனக்கு தண்ணியே ஆகாது பாஸ்டர் அப்படின்னு.
அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆத்துவரமே போக மாட்டார் அவர். இத்தனைக்கும் கல்யாணமே 2 குழந்தையும் ஆகி போச்சு பாருங்க, முட்டி அளவு தண்ணியில். ஏன்னா அந்த தண்ணியை பார்த்தோன்னே என்னன்னா பயம். அந்த தண்ணி இப்போ பாருங்களேன், நீச்சல் தெரியாதவங்களெல்லாம் நீங்கள் ஒரு பாலத்துக்கு மேலே நிற்கிறீங்க, பிடிச்சி தண்ணிக்குள்ளே தண்ணினா பாஸ்டர் கொலகாரனா மாறிடாதீங்க, நீங்கள் செத்துருவேன் நான், எனக்கெல்லாம் தண்ணியெல்லாம். ஆனால் அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணியில் நீச்சல் அடித்து அந்த தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தண்ணி உங்களை ஆளுகை செய்யாது, நீங்கள் தண்ணி ஆளுகை செய்வீங்க. அதுதான் நான் நம்புகிறேன். ஒரு ஏரியா வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த சிச்சுவேஷனை வந்து அதை ஓவர் கம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அது உங்களை மேற்கொண்டுட்டே இருக்கும், அது உங்களை மேற்கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி கரெக்டாக யோசிச்சு சரி கர்த்தருடைய பலத்தோட அந்த பிரச்சனை இதாண்டா பிரச்சனை, பயப்படாதடா, இப்படி பண்ணலாம்டா அப்படின்னு நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதை ஆளுகை செய்வீங்க. நான் நம்புகிறேன் இந்த 100 days ஜெபத்துக்குள்ள கர்த்தர் அப்படி தான் உங்களை நடத்த போகிறாரு. அப்படிப்பட்ட பவர் தான் ஆண்டவர் உங்களுக்கு தரப்படாரு. நீங்க பிறந்தது எங்கேயோ, ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க போறது எங்கேயோ. நீங்க படிச்சது கொஞ்சம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களை விட உங்களை ஞானி ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. பிரதர் விட்டுறாதீங்க, சிஸ்டர் இந்த 100 நாட்களும் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு, உங்க குடும்பத்துல ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு, உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை எல்லாரும் தட்டி முழு பலத்தோடு ஆமேன்.